ஸ்ரீ பாரத தேச மகத்துவம். ஸ்ரீ சத்குரு கூறினார், பரமபுருஷ பகவான் ஹரியே நித்திய அறிவில் உறங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறார். மனிதரின் நோக்கங்களை காட்ட இரக்கத்தால் உலகை படைத்தார். இயற்கையே மாயையான சக்தி என்பதையும் மாயையான சக்தியே பரம பகவான் என்பதையும் ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். மாயையின் விளைவாக மாபெரும் சாரம் பிறந்தது. பெரிய அகங்காரத்திலிருந்து மனம் பிறக்கிறது. இவ்வாறு 5 புலன்கள், 5 செயல் உணர்வுகள், 5 உறுப்புகளும் 5 அங்கங்களும் உருவாக்கப்பட்டன. 24 அங்கங்கள், 25வது புருஷன். எனவே பரம புருஷ பகவான் இயற்கையை ஒழுங்குபடுத்துபவர். அவர் முட்களின் கோலத்தையும் 14 உலகங்களையும் படைத்தார். நிலம் 7 தீவுகளால் ஆனது மற்றும் 7 பெருங்கடல்களால் சூழப்பட்டுள்ளது. ஜம்பு தீபம் மற்றும் அதில் பாரத நாடு மற்றும் ஆண்டு. அதுபோல பகவான் ஹரி பரத கண்டத்தை படைத்தார். இப்பகுதியில் கங்கை, யமுனை, நர்மதை மற்றும் சரஸ்வதி ஆறுகள் ஓடுகின்றன. காவிரி நதியும் தாமிர இலைகள் கொண்ட துங்கபத்ரா நதியும் பாலை போன்றன. காசி, காஞ்சி மற்றும் அவந்திகையின் இனிமையான மாயை இங்கே உள்ளது. அயோத்தியும் துவாரகையும் ஸ்ரீரங்கம் என்று அழைக்கப்படும் உச்ச ஸ்தலங்களாகும். இமயமலை, விந்தியமலை, வேங்கடமலை மற்றும் ரிஷப மலைகளும் இங்கு அமைந்துள்ளன. கோவர்த்தன, சித்திரகூட, மகேந்திர மற்றும் மலையா இப்பகுதியில் நைமிசாரண்யம் மற்றும் பிருந்தாரண்யம் மற்றும் புஷ்கர காடுகள் உள்ளன. புனித தண்டகா காடு மற்றும் சம்பகா காடு. இங்குதான் விஷ்ணுமூர்த்தி மீண்டும் மீண்டும் அவதரித்தார். அவர் தனது சொந்த மத கடமைகள் பலதேவர் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணரின் வடிவில் நிறுவினார். வியாசமா முனிவர், வால்மீகி முனிவர், மார்க்கண்டேய முனிவர், பராசர முனிவர் ஆகியோர் இங்கு வாழ்ந்தனர். அனைத்து பெரிய முனிவர்களும் கூட துறவு அனுஷ்டித்து மேன்மையை அடைந்தனர். மாந்தாதா, மனு, யயாதி மற்றும் புருரவா அரசர்களான ஹரிச்சந்திரன், நளன் மற்றும் நீதியான முறையில் அவர்கள் அரசாட்சி செய்தனர். தேவியர் அருந்ததி, அனுசுயா, சாவித்ரி, தமயந்தி ஆகியோரும் கலந்து கொண்டனர். அன்னை ஜானகியும் ருக்மிணியும் இங்கு கற்புடைமையுடன் பிறந்தனர். வேதங்கள் இங்கு அதிகாரம் மற்றும் மதம் நித்தியமானது. உயர்ந்ததை தேடும் மனிதர்களுக்கான புனித பூமி இது. இந்த நாட்டில் பிறந்த ஒரு மூத்த சகோதரரின் மனம். பூமியில் உள்ள அனைத்து மனிதர்களும் தங்கள் சொந்த குணாதிசயங்களை கற்றுக்கொள்வார்கள். பாரதம் பரம புண்ணிய ஸ்தலம். பாரதம் உயர்ந்த மகிழ்ச்சி. பாரதம் உன்னதமான இருப்பிடம். பாரதம் உயர்ந்த மங்களகரமான இடம். இந்த நாட்டில் 180 விஷ்ணு கோவில்கள் உள்ளன. நல்லொழுக்கம் உள்ள மனிதர்களால் சேவை செய்யப்படும் வயல்களும் புனித இடங்களும் உள்ளன. எல்லா பாவங்களையும் அளிக்கும் இந்த பக்தர்களின் பெருமையை நான் இப்போது விவரிக்கிறேன். இது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தியை அளிக்கிறது மற்றும் ஆண்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களையும் அளிக்கிறது. பாரத தேச மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.